வணக்கம். நான் உங்கள் மதுரை பாண்டியா. இன்னைக்கு எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய பிரசாதம்ன்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். பிரசாதம் இந்த சிறுகதையை நான் வாசிக்கிறப்ப எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் ஏரியாவில் சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அந்த பஞ்சாயத்துக்காக நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டேஷனில் நிறையா பிரச்சனைகளை இருக்கிற போலீஸ்லாம் தீர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மருமக மாமியார் கொடுமை தாங்க முடியலன்னு சொல்லி அந்த ஸ்டேஷனே அலற அளவுக்கு கத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு எஸ்ஐ உள்ளே வந்தார். உள்ளே வந்த உடனே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு எங்கே சத்தம் அதிகமாக வருதோ அங்கே கவனமாக இல்லாமல் வேறொரு அமைதியாக இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு அவனை அடிக்க போகிற மாதிரி சவுண்டை கொடுத்தாரு. அந்த ஸ்டேஷனே அப்படியே அமைதியாயிருச்சு. நான் உண்மையிலே இவ்வளோ கோவக்கார போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் கொஞ்சம் பயந்து வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். வந்தவர் வெளியில் ஒரு போலீஸ் நின்றுட்டு இருந்தார். அப்புறம் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, சரி வா ஒரு டீயை போட்டு வருவான் அப்படின்ட்டு கேஸ் சொல்ல போயிட்டார். நான் அப்போ தான் கவனிக்கிறேன், ஒரு போலீஸ் அவரோட வேலைக்கு இன்னொருத்தவங்களை பயமுறுத்துறதுக்காக பொய்யா கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி பொய்யா கோவப்படுற தன்னை வேற மாதிரி காட்டிக்கிற ஒரு போலீஸ்காரரை பற்றின கதை தான் இந்த பிரசாதம். இந்த கதை 1958 எழுதுனது. அந்த பீரியட்ல எல்லாம் போலீஸ்காரவங்களுக்கு பேர் இல்லை, நம்பர் தான். அப்படி நம்பரில் இருக்கக்கூடிய நம்மளோட கதாபாத்திரம் 7314. அன்னைக்கு காலையில் 7314 நடு ரோட்டில் யாரா சிக்குவா அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. எதுக்குன்னா வெறும் 5 ரூபாய்க்கு. காலையிலேயே வீட்டிலேருந்து கிளம்புறப்போ அவங்க மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க, நாளைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள், 50 ரூபாவில் 45 ரூபா தான் என்கிட்ட இருக்குது, ட்ரெஸ்ஸு கூட வாங்கிட்டேன், அந்த கடனை கூட நான் சீட்டு போட்டு அடைச்சிருவேன், எனக்கு ஒரு 5 ரூபா தேவை, இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பாப்பா கேட்குறதோ நமக்கு தேவைப்படுறதோ வாங்கணும், அதுக்காக நீ ஒரு 5 ரூபா மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போயும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே மாத கடைசி அப்படின்னா 10 பைசா ரெடி பண்ண முடியாது. யாருக்கிட்டையும் கடன் கேட்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, நம்ம கடன்லாம் கேட்க வேணாம், நமக்கு யாராவது ஒருத்தன் சிக்குவான், எவனா ஒருத்தன் டிராஃபிக் ரூல்ஸ் மீற மாட்டானா, யாராவது ஒருத்தன் கூட பஞ்சாயத்து பண்ணிட மாட்டானான்ற ஒரு நோக்கத்தோட நடு வீதியில் யார் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சல்லடையை போட்டு சலிக்கிற மாதிரி பார்க்குறாரு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடக்கிற எல்லாரும், சைக்கிளில் போகிறவங்க, டாக்ஸியில் போகிறவங்க, மோட்டர் பைக்கில் போகிறவங்க எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இவருக்கு அப்படி தலையவே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. என்னடா செய்கிறது, எப்படா போய் ஒரு 5 ரூபா எப்படா தேத்துறது, ஒருத்தன் கூட லைசன்ஸ் இல்லாமல் வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறாரு. பகல் ஃபுல்லாக தவிச்சு போயிடுறாரு. அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. சைக்கிளில் வர்ற வேணாலும் டைனமோ லைட் இல்லாமல் வந்தால் காசை வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எல்லாருமே பர்ஃபெக்டாக வரானுங்க, யாருமே ட்ரிபிள்ஸ் வரல, டபுள்ஸ் தான் வரானுங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு வெறுப்பாயிருது. ஓரத்தில் இருக்கிற வெத்தலைப்பாக்கு கடைக்கு போகிறாப்புல எவனா ஒருத்தர் சிக்குவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தூரத்தில் இருந்து ஒரு பக்கத்தில் உள்ள கிருஷ்ணன் கோயிலோட அர்ச்சகர் 2 தபாலோட வர்றாரு. போலீஸ்காரர் உட்காந்துருக்கிற கடைக்கு பக்கத்தில் தான் தலைமை தபால் அலுவலகம் இருக்குது. அதனால அங்கே இந்த தபாலை போடுறதுக்காக வர்றாப்புல. அவர் வர்றப்ப ரொம்ப ஒரு தயக்கத்தோடு வர்ற மாதிரி இவர் கவனிச்சிடுறாரு. கவனிக்கிறப்ப சரி அர்ச்சகர் தானே, அவர்கிட்ட ஏதாவது காசை வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு அதிகார தோரணையில் அவரை கூப்பிட்றாரு. அவர் அர்ச்சகர் போச்சு, போலீஸு காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு பயத்தோடய நடந்து வர்றாரு. இவருக்கு குஷியாயிருது, போச்சு அர்ச்சகர் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா காசை பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல. கையில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. லெட்ரு சார், அதை போடுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் ஓ ஏரியாலெலாம் லெட்ரு போட முடியாதா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே லெட்டரை கொடுன்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கி பார்க்குறாரு. அதில் ஒரு லெட்டரில் டு டிஎஸ்பி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இன்னொன்று இவர் கொண்டு வந்த லெட்ரு. அப்போ என்ன பண்ணிடுறாரு, என்ன டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிற லெட்டர் நீ கையில் வச்சிருக்கிற அப்படின்னோடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவர் அதெல்லாம் கேட்கல. ஓ டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வர்ற லெட்டரை ஃபுல்லாக நீ தான் திருடுறவனா, உன்ன மாதிரி திருடணும் பிடிக்கிறதுக்காக தான் எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து ஸ்பெஷல் டியூட்டியில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னோன்னா அர்ச்சகர் பயந்துடுறாரு. சார் நான் அதெல்லாம் பண்ணலை சார், இது ஏன் லெட்ரு, நான் போய் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் போஸ்ட் போட போனேன், அந்த போஸ்ட் பாக்ஸில் லெட்டர்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உள்ளே போகிறப்ப இந்த லெட்ரு சிக்கிக்கிட்டு இருந்தது, நான் இதை வச்சு தள்ளலாம் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா அந்த லெட்டரும் கூட வந்துருச்சு, அதுதான் சார், நான் என்ன சார் பண்ண போகிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு. இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது, நான் எப்படி நம்ப முடியும், இதுவரையும் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய எந்த லெட்டருமே வரலைன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீ தான் அந்த திருடன்னு நினைக்கிறேன், வா வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதட்டுறாரு. அர்ச்சருக்கு என்ன பண்ணணும்னு தெரில, பதறி போயிடுறாப்புல. பதறி போனோன்னே நீ வா ஸ்டேஷனுக்கு நட அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏரியாவில் நடக்கிறாங்க.
அர்ச்சகர் வந்து நிறைய சிந்தனையில் நடந்து போகிறாரு. நம்ம ஒரு கோயிலில் பொது ஏரியாவில் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய ஆள், நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ பேர் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. நம்மளை ஒரு போலீஸ்கார் வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறாரு, அது ஒரு தெரு மத்தியில் ஒரு சந்தை மத்தியில் கூட்டிகிட்டு போகிறாரு, எல்லாரும் நம்மளை என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூனி குறுகி தான் நடந்து போகிறாப்புல. போலீஸ்கார் வந்து அவர் பயப்படுறதை நினச்சி நமக்கு இன்றைக்கி கண்டிப்பாக காசு கிடச்சிரும், நம்ம பிள்ளையோட பிறந்த நாளை ஜமாச்சிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. அப்படியே நடந்து போகிறாங்க. போய்கிட்டே இருக்கிறப்ப இவர் வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்கணும்ல, அதனால என்ன கொடுக்குறாருன்னா, இந்த லெட்டரை போய் நாங்கள் கொடுத்தோன்னே உனக்கு நிறைய பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், அதுக்கெல்லாம் நீ தயாராக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அர்ச்சகர் சொல்கிறார், சார் நான் ஒன்றுமே பண்ணலை சார், உண்மையிலே அந்த லெட்டர் வந்து நான் எடுக்கிறப்ப யதார்த்தமாக வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் அவரோட ஸ்லாங்கில் சொல்கிறாப்புல. இந்த இடத்த நான் வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு இடத்துல கூட சுவாரஸ்யம் குறையவே இல்லை. இங்கே தான் வந்து எழுத்தாளரோட எழுத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 200-300 மீட்டர் நடந்து போகிற மாதிரியான தூரத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல ஒரு இடம் கூட எனக்கு வந்து இது எதுக்கு இவர் தேவையில்லாமல் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. அவங்களோட உரையாடல்கள் எல்லாமே ஏதோ நம்ம பக்கத்தில் பேசுகிற பசங்க கிட்ட பேசுகிற மாதிரி, அல்லது நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு அதிகாரத்தை திணிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாக, ஒரு ஆள் பயப்படுறதும் ஒரு ஆள் அதிகாரத்தை வெளிப்படுத்துறதும் எந்த இடமுமே திருப்பி நடக்கவே இல்லை. அவர் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகிறாரு, இவர் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே போகிறாருன்ற மாதிரி அவ்வளோ அருமையாக எழுதியிருந்தார். நான் வாசித்து உங்ககிட்ட சொல்கிறத விட அதை நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, பேசிக்கிட்டே போகிறப்ப இன்ஸ்பெக்டர் கூட பிரச்சனை இல்லை, ஸ்டேஷனில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார், அவர் பயங்கரமான கோவக்காரு, இந்த விஷயம் மட்டும் அவர் காதுக்கு போச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னோன்னா அர்ச்சகர் பயங்கரமாக பயந்துடுறாப்புல. உடனே என்ன பண்ணுறாரு, இதுதான் சமயம் சொல்லி உனக்காக நான் உதவி பண்ணுறேன், நீ எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள் நான் என்னன்னாலும் பண்ணுறேன், நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ உதவி பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே அர்ச்சகர் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பார், நீ ஒரு 5 ரூபா மட்டும் எடுத்துக்கொடு, நான் உனக்காக பேசி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவ்வளவு நேரம் பயந்த அந்த அர்ச்சகர் வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகி, சரி சார் வாங்க ஸ்டேஷன் போவோம் அப்படின்றாரு. என்ன உடனே ஸ்டேஷன் போவோம்னு சொல்கிற, அப்போ நீ ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட வர பிரச்சனையை நீ பார்த்துக்கிறியா அப்படின்னோடனே, வாங்க வாங்க பார்ப்போம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு வாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறியா அப்படின்னோடனே, ஆமாம் சார் எனக்கு உங்கள் ஹெல்ப் பண்ணுற மனசெல்லாம் புரியுது, வாங்க போவோம் போய் என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னோடனே, இங்கே பாரு அங்கே வந்தால் உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இல்லை சார் நான் டெய்லி அந்த கடவுளுக்கு பூஜை புனஸ்காரம்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறேன், அப்படி அந்த கடவுள் போய் என்னை ஜெயிலுக்குள்ளே தான் இருந்து அவருக்கு எந்த பூஜையும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாருன்னா பண்ணட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே 73-14க்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. என்ன இவ்வளோ நேரம் அர்ச்சகர் வந்து பயந்தார், இப்போ நிமிர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே ஸ்டேஷன் பக்கத்து வரையும் வந்துட்டாங்க. பக்கத்தில் வரப்ப 73-14க்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம இவர்கிட்ட இருந்து 1 பைசா வாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த ஸ்டேஷன் வாசலில் ஒரு அண்ணாச்சி நிற்கிறாப்புல, ஒரு மளிகை கடைக்காரர் நிற்கிறாரு. அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்குற மாதிரி பேசிட்டோன்னா இந்த அர்ச்சகர் போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு, வாங்க அண்ணாச்சி வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உடனே அண்ணாச்சி வந்து ரிப்ளை பண்ணுறாரு, என்ன நீங்கள் அர்ச்சகரோட பேசிகிட்டே வந்தீங்க, என்ன பாதியிலே விட்டுட்டு வந்துட்டீங்க? இல்லை இல்லை நாளைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள், அதனால் பாப்பாவோட நட்சத்திரத்துக்கெலாம் அர்ச்சனை பண்ணலாம், எப்படி சாமி என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாச்சி வந்து அப்படியே நழுவுறாப்புல, எங்கே நம்மகிட்ட எதுவும் காசு கேட்டுருவோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நழுவுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அர்ச்சகர் அப்படியே அவரை பார்த்துட்டே நிற்கிறாரு. வாங்க சார் ஸ்டேஷனுக்குள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு. உடனே திரும்பி பார்த்துட்டு, சாமி நீங்கள் என்ன போகலையா, அவங்கள தான் அப்பயே போக சொல்லியாச்சே அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் தான் ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டு போகணுன்னு சொன்னீங்க, நான் இன்ஸ்பெக்டர் கூட வந்து பார்த்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி வந்து 73-14 முகத்தை வச்சிருக்கிறாரு. அர்ச்சகரும் அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, சளைக்காமல் பார்க்குறாப்புல. 2 பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிடுறாங்க. சிரித்தோடனே மறுபடியும் வந்த பாதையிலே திரும்பி நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து பேசிட்டு போகிறப்ப அர்ச்சகர் கேட்குறாரு, நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொன்னீங்களா, அது உண்மையா இல்லை இவ்வளோ நேரம் ஒரு நாடகம் போட்டிங்களா அந்த மாதிரி அதுவுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உண்மையிலே தான் சாமி, என் பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள், ஒரு 5 ரூபா பத்தலை, அந்த 5 ரூபாயை உங்கள்கிட்ட வாங்கலான்னு பார்த்தா நீங்கள் சல்லி பைசா நகட்ட மாட்டீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வரான். அப்படி பேசிகிட்டே வர்றப்ப அவங்க வெத்தலை பாக்கு கடைக்கிட்டே வந்துடுறாங்க. அந்த வெத்தலை பாக்கு கடைக்கிட்ட வர்றப்ப அவ்வளோ நேரம் அந்த அர்ச்சகரை நம்ம பார்த்த பார்வை வந்து வேற. ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா,
தன்னோட பிள்ளையோட பிறந்த நாளுக்காக ஒரு 5 ரூபா பிரட்டுறதுக்கு இந்த போலீஸ்காரர் எவ்வளோ பாடுபட்டாருன்னு நினச்சிட்டு தன்னோட வேஷ்டியை உருவி அதுக்கு ஓரத்தில் வந்து அவரோட அர்ச்சனை தட்டில் கிடக்கக்கூடிய 4 8 சேர்த்து வச்சுருந்த ஒரு 5 ரூபாய் எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. இந்தாங்க உங்களோட குழந்தையோட பிறந்த நாளை ஜமாய்ச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதத்தோடு கொடுக்குறாப்புல. அப்படி கொடுத்த உடனே சொல்கிறாரு, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே எனக்கு டான்னு கொடுத்துடணும், இது நான் உங்களுக்கு கடனாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் சொல்கிறார். போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக கொடுத்துறேன் சாமி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் இதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு நன்றின்னு சொல்கிறாரு. அப்போ அர்ச்சகர் சொல்கிறாரு, நாளைக்கு குழந்தைய வந்து என்னோடய கோயிலை கூட்டிகிட்டு வாங்க, பொண்ணுக்காக சிறப்பு தரிசனம் சிறப்பு அர்ச்சனை பண்ணித்தரேன், குழந்தை ரொம்ப நல்லா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் போலீஸ்காரை அனுப்பி வைக்கிறார். இந்த இடத்துல சுந்தர ராமசாமி வந்து கதையை முடிக்கிறாரு. இந்த கதையை நான் வாசிக்கிற பீரியட்லாம் நான் பிறக்கலை, ஆனால் நான் இந்த கதையை வாசிக்கிறப்ப 1958 அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றத என்னால் உணர முடிஞ்சது. இந்த கதையை கண்டிப்பாக கேட்டதை விட நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பார்க்கணும். அதை வாசிக்கிறப்ப தான் இதை விட உங்களால் உணர முடியும். மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா. நன்றி.